அவனோட பொண்ணுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. இவன் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான். வழக்கம் போல லேட்டாக போயிருக்கான். அதுக்குள்ள அவன் குழந்தை தூங்கிடுச்சு. இதனால ஒரு நாள் ஃபுல்லா போனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். அப்பாவும் பொண்ணும் ரொம்ப ஜாலியா அந்த கார்ல ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அவனுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் தான் அவன் வாழ்க்கையில அவன் இருக்கிற நிம்மதி எல்லாத்தையும் தொலைக்க போகுதுன்றது அப்பா அவனுக்கு தெரியாது. அந்த கிளைண்ட் அவனை இமிடியேட்டா அவனோட ஆபீஸுக்கு கேரேஜுக்கு வர சொல்றான். இவன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அந்த பக்கம் அவன் கேட்கல. அவன் ஒர்க் பண்ற லா ஃபார்முக்கு கீழே தான் அந்த மீட்டிங் பாயிண்ட். கூப்பிடுறவன் அந்த ஏரியா மாஃபியா டான். அதனால இவனால மறுக்கவே முடியாது. வேற வழி இல்லாம காரை திருப்புறான். அந்த ஆபீஸ்ல இன்னொரு செக்ரட்டரி பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இவன் பொண்ணை விட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பினான். இதோ தொப்பையை தள்ளிட்டு நிக்கிறானே, இவன் பேர் தான் டிராகன். இவன் தான் ஒரு பெரிய மாஃபியா டான். இவன் ஒருத்தனை கொலை பண்ணுவானா, அதை 50 பேர் வீடியோ எடுக்கிறானுங்க. அது ஆன்லைன்லயும் போட்டானுங்க. செத்தவனும் சாதாரண ஆள் கிடையாது. போலீஸ்காரனே விட்டாலும் இவனுக்குள்ள பெரிய ட்ரக் வாரே வந்துடும். அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான் இந்த டிராகன். இவ்வளவு பிரச்சனை பண்ணி டிராகன் இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர போறான், எப்படி வெளியே கொண்டு வர போறான்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். டேய், இதை வந்து எவனாலையும் வெளியே கொண்டு வர முடியாதரா, சாட்சி பலமா இருக்கு, என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஜான் சொல்லிடுறான். நீ போய் சரண்டர் ஆனா கூட உன்னை உள்ளே வச்சு போட்டுருவானுங்க. சோ நீ சரண்டர் ஆகுது, வேலை கேட்குது. ஒரே விஷயம், தலைமறை ஆயிடு. எத்தனை நாளைக்கு தலைமுறை வருது, ஒரு 30-40 வருஷம் தலைமுறை ஆயிடு அப்படின்றான். நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். அப்ப உன் கார்லயே என்ன அழைச்சிட்டு போயிட்டு அவுட் ஆஃப் சிட்டில என்ன விட்டுரு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். உன்னை எப்படியா நான் அழைச்சிட்டு போக முடியும்? பில்டிங் சுத்தி போலீஸ் நிக்குது. உன்னெல்லாம் வெளியில இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. இப்ப நீ உன் பொண்ணு கூட தானே வந்த, உன் பொண்ணை முன் சீட்டுல உட்கார வை, என்ன டிக்கில படுக்க வை. நீ இப்படியே அழைச்சிட்டு போயிடு. என்ன மட்டும் இந்த சுச்சுவேஷன்ல நீ வெளியில அழைச்சிட்டு போனா நாளைக்கு உன் பொண்டாட்டி உன் பொண்ணு எல்லாருமே சாவடிப்பேன் அப்படின்னு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருந்தான். அட்டா பிளான் பண்ண மாதிரி டிராகனை டிக்கில போட்டான். குழந்தைய முன்னாடி வச்சு பொம்மையெல்லாம் கொடுத்து காரை வெளியே எடுத்தான். கார் எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வெளில ஒரு போலீஸ்காரன், அதான் நம்ம மோலர், வந்துடுறான். செக் பண்றதுக்கு டிக்கி எல்லாம் திறக்க சொல்றான். அதுக்கு டக்குன்னு ஜானு, தம்பி நான் பப்ளிக்ல போனா மட்டும் தான் உன்னால என்கிட்ட பர்மிஷனே இல்லாம நீ செக் பண்ண முடியும். இது பிரைவேட் பார்க்கிங், இங்க செக் பண்றதுக்கு நீ போய் பர்மிஷன் தான் வாங்கிட்டு வரணும். நான் இதுக்காக உன் மேல கேஸே போட முடியும். டிராகன் என் டிக்கில இடம் படுத்திருக்கிறான். ஏன்னா நான் குழந்தைய ட்ரிப் அழைச்சு போயிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல அவன் டிக்கில வச்சுட்டோ பின்னாடி வச்சுட்டு அழைச்சிட்டு போனா, போய் எங்கேயோ தேடணுமா அங்க போய் தேடுங்கடா அப்படின்னு கலாச்சிட்டு அவன் பாடு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருந்தான். ஜான் லேக் ஹவுஸ்க்கு வந்தோடனே டிக்கில இருந்து டிராகனை திறந்து விடுவான்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவன் பாட்டு குழந்தைய அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். டிராகன் டிக்கே அடி அடிக்கான். டே சுடுதுடா ஜான்ஸ், கதவை திறந்து விடு, நான் வெளியே வந்தனா உன் பொண்ணுகிட்ட எல்லாரையும் கொண்டுடு வேண்டான்னு கத்துறான். ஜான் அதை பார்த்துட்டே நிக்கிறான். அந்த சாவியை அப்படியே டிக்கி மேலேயே வச்சுட்டு, இந்த டிராகன் சாவி எடுத்துக்கோ அப்படின்னு மேல வச்சுட்டு அவன் பாட்டு குழந்தையோட விளையாட போயிடுறான். அன்னைக்கு வெயில் மட்டுமே 135 ஃபேரன்ஹீட்டான். அதனால சன்ஸ்கிரீன் எல்லாம் குழந்தைக்கு போட்டு விடுறான். அப்பனா டிராகனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. டிராகன் உள்ள இருக்கிறது ஒரு சின்ன மைக்ரோ ஒன்ல இருக்கிறதுக்கு சமம். கண்டிப்பா டிராகன் வெளியே வரும்போது ஒரு சிக்கன் 65 மாதிரி டிராகன் 65